Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால நம்ம CD வச்சு ஒரு அழகான பிள்ளையார் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான CDல ஒரு 4 CD வந்து நான் எடுத்துர்க்கேன். அந்த 4 CDல ஒரு CDயை மட்டும் நான் கட் பண்ணாம ஃபுல்லா அப்படியே வச்சுக்கிறேன். மத்த 3 CDயை இந்த மாதிரி ஹாஃபா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த CDயை கட் பண்ணுறதுக்கு சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் போல் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். அப்போவும் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி சும்மா தான் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சும்மா கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி நான் அந்த 3 CDயுமே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய CDயை சுற்றி நம்ம ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா CDயுமே இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். காதுக்கு 2 CDயும் தலை மேலே 2 CDயும் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காதுக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய CDயை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சைடில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் 2 சைடில் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு CD நம்ம ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்க CD வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதை ஒட்டும்போது நம்ம காதுக்கு வந்து 2 CD வந்து ஒட்டியிருக்கும். அதுக்கு பேக் சைடில் வர்ற மாதிரி இதை வந்து ஒட்டிக்கணும். அது மேலேயே இன்னொரு CD ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய CD அதையும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதுவும் ஒட்டும்போது அதோட பின்னாடி கரெக்டாக அதோட கார்னர் எல்லாமே வெளியே தெரியாத மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கணும். அடுத்ததுனா நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருந்த CDயில் இன்னொரு CD வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஒரு சின்ன பீஸ் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு தும்பிக்கை மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இதை கட் பண்ணும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இன்னொரு குட்டி பீஸ் வந்து கிடச்சிருக்கும். அந்த பீஸும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நம்ம பிள்ளையாரோட தலை மேலே இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஒட்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது நம்ம இப்படி உடனே இப்போ எடுத்துட்டோன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒட்டாமல் இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இனி நம்ம வந்து இதில் கண் வரைஞ்சிக்கலாம். கண் வந்து கரெக்டாக நமக்கு ரெண்டுமே ஒரே சைஸில் வரணுங்கிறதுக்காக 2 பக்கமும் ஒரு சின்ன டாட் வரைச்சிட்டு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். கண்ணெலாம் அவ்வளோ கிளியராக எனக்கு வரைய தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதை வரைகிறதுக்கு நான் வந்து பிளாக் கலர் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு வரைஞ்சிங்கன்னா இது வந்து எப்போவுமே அழிஞ்சிடாது. நமக்கு தண்ணி ஏதாவது பட்டாலும் அப்போவும் அழிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த கண்ணுக்குள்ளே 2 சின்ன டாட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலரில் விபூதி போட்டது மாதிரி 3 லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த லைன் போடுறதுக்கு நான் வந்து ஒயிட்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 3 கோடு போட்டிருந்ததோட நடுவில் ரெட் கலரில் ஒரு சின்ன டாட் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு நான் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பென் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சைடில் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஊசியில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை தொட்டு வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து இதில் ஒட்டுறதுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் ஸ்டோன் இருக்கோ அந்த ஸ்டோன்ஸ் வச்சு வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி ஊசியில் கொஞ்சமாக க்ளூவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன்ஸை தொட்டோன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஊசியில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து இதை ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம எங்கெல்லாம் ஒட்ட போகிறோன்னா இந்த ரவுண்டை சுற்றி ஃபுல்லாகவே ஒரு லைன் வந்து ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தும்பிக்கையில் இந்த காது பக்கத்தில் நம்ம மேலே ஒட்டி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இதை வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் செஞ்சு அதில் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் கார்னரில் எல்லா சைட்லேயுமே நம்ம ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 2 CD ஜாயின் ஆகிற இடத்துல எல்லாமே நான் வந்து 2 லைனாகவே ஒட்டியிருக்கேன். நான் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.